கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். நாங்கள் எல்லோருமே கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நாட்களிலே நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்பிலே மகிழ்வு கொள்பவர்களாக, ஆண்டவருடைய உயிர்ப்பிலே நாங்கள் எப்பொழுதுமே நிலை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று எம்மாவு வழியிலே தன்னோடு பயணித்த சீடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்விகளை இன்று எங்களையும் பார்த்து கேட்கின்றார். வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன? ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய உயிர்ப்பு நாட்களிலே இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன? இந்த நாட்களிலே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன? ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றி, அவருடைய இறை அனுபவத்தை பற்றி நாங்கள் உரையாடவும், இறை அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவ பாடமாக கொண்டு வாழவும் எங்களை நாங்கள் தயார்படுத்தி வாழ வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே உயிர்த்த கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றார், எங்களோடு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்கின்றார் என்ற அசையாத இறை நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் மீண்டும் எங்களை பலப்படுத்தி அவரில் எங்களை அழைத்து செல்ல ஆண்டவர் ஒரு துணையாக இருக்கின்றார். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் இறை அனுபவத்தை பற்றி ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உயிர்ப்பின் மூலமாக கிறிஸ்து எங்களுக்கு அளித்த அமைதியை நாங்கள் எடுத்து செல்லவும், எடுத்து கொடுக்கவும், அமைதியோடு வாழவும், அமைதியை பற்றி பேசவும், அமைதி நிலைநாட்டவும், நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழவும், அன்பு செய்து வாழவும் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் விசேட விதமாக எங்களை விட்டு பிரிந்து சென்ற திருத்தந்தை பிரான்சிஸுக்காக நாங்கள் மன்றாடவும். அவர் விண்ணகம் என்னும் தாய் நாட்டிற்கு அவர் விரைந்து சென்றிருக்கின்றார். நாங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களை விட்டு பிரிந்து சென்ற திருத்தந்தையினுடைய ஆத்மாவுக்கு ஆண்டவர் தாமே நித்திய சம்பாவனை அளிக்க நாங்கள் தொடர்ந்து திருத்தந்தைக்காக நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம். அன்னை மேரி மூலமாக நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவங்களை பெற்று இறைவனுக்கு சாட்சிகளாக மாற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.